வணக்கம். டாலர் சிட்டி நியூஸ். திருப்பூரில் லேட்டஸ்ட்டாக ஒரு இயக்கம் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த அறிவிப்பு பலகையை காமிக்கிறேன் பாருங்கள். இதான் அந்த அறிவிப்பு பலகை. அதாவது வட இந்தியர்களுக்கு வேலை கொடுக்கறதில்ல, அவங்க தங்கிறதுக்கு வீடு கொடுக்கறதில்ல. இதுதான் அந்த இயக்கத்தோட முக்கிய நோக்கம். இது திருப்பூரில் நிறைய இடங்களில் இந்த ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு வருது. குறிப்பாக அவினாசி ரோடு, மங்களம் ரோடு, வஞ்சிப்பாளையம் ரோடு, பல்லடம் ரோட்டில், அதாவது தென்னம்பாளையம் தாண்டி ஒரு சில இடங்கள், அதேமாதிரி 60 அடி ரோடு, வெள்ளியங்காடு 60 அடி ரோடு, தாராபுரம் ரோடு, இப்படி நிறைய இடங்களில் இந்த ஸ்டிக்கர்கள் வட மாநிலத்திற்கு வீடு இல்லை, வேலை இல்லை அப்படிங்கிறத மாதிரி தமிழர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் தருவோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. இது எந்த மாதிரியான விளைவுகள், எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறது தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிறாங்களான்னு தெரியல. காயப்பட்டிருக்கலாம், ஒரு வேதனைப்பட்டிருக்கலாம், ஒரு சங்கடங்கள் வந்திருக்கலாம், இல்லைன்னு இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த வட இந்தியர்களும் மோசம் அப்படிங்கிறது சரியானதாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா குறும்பு பண்ணுறவன், லொல்லு பண்ணுறவன், திமிர்த்தனம் பண்ணுறவன், எகத்தலம் முடிச்சவன் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, எல்லா அமைப்புலையும் இருக்காங்க, எல்லா மாவட்டத்திலையும் இருக்காங்க, எல்லா மாநிலத்திலையும் இருக்காங்க, எல்லா மொழிலையும் இருக்காங்க. அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதற்காக ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி அறிவிப்பு போட்டிங்கன்னா எந்த மாதிரியான பின் விளைவுகள் ஏற்படுங்கிறத சிந்திக்காமல் இந்த இயக்கத்தை உருவாக்கி நடத்திட்டு இருக்கிறவங்க சிந்திக்காமல் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை வருது. உங்கள் வேதனை எனக்கு புரியாமல் இல்லை. நிறைய இடங்களில் இந்த பிரச்சனை வருது. வடநாட்டுக்காரங்க ரொம்ப பண்ணுறது சரியில்லை, வடக்கன்ஸ் பண்ணுறது சரியில்லை, இவங்க இப்படி பண்ணுறாங்க, சத்தம் போடுறாங்க, அடிக்கிறாங்க, பான்பராக் போட்டு புளிச்சுன்னு துப்பி வைக்கிறாங்க, நமக்கெல்லாம் வேலையெல்லாம் பண்ணுறாங்க, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. ஆனாலும் நிறைய இடங்களில், நாட் ஓன்லி திருப்பூர் மட்டும் இல்லைங்க, நிறைய இடங்களில் கரூர், ஈரோடு, ராஜபாளையம், மதுரை, நிறைய இடங்களில் கோயம்புத்தூர், நிறைய இடங்களில் வடநாட்டுக்காரங்களை நம்பி தொழில் நடந்துகிட்ருக்கு. அவங்க இல்லை அப்படின்னா உற்பத்தி பாதிக்கும். அதுக்காக அவங்க எல்லாத்தையும் நம்ம மன்னிச்சிடலாமா சார், ஏற்றுக்கலாமா சார், அந்த பாயிண்ட்டுக்கு நான் உள்ளே போகலைங்க. நான் சொல்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் குற்றம் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இப்படி வச்சிங்கன்னா அவங்க ஊரில் வாழக்கூடிய நம்ம தமிழர்களோட நிலைமை நினச்சி பாருங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. மற்ற எல்லா அமைப்பு, எல்லா மாநிலத்தவர், எல்லா இனங்கள், எல்லா சமுதாய மக்களை விட தமிழர்களுக்கு இன உணர்வு கம்மிங்க. ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுக்குங்க. ஒற்றுமையும் குறைவு. மற்ற எந்த ஊர் எடுத்துக்கங்க, எந்த ஒரு ஹிஸ்ட்ரி ரோடு எடுத்துக்கங்க, எந்த ஒரு பழைய சம்பவங்கள் எடுத்துக்கங்க, டக்குன்னு சேர்ந்துக்குவாங்க அவங்கெல்லாம். ஆனால் தமிழர்கள் மட்டும் சேர மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த மாதிரி போர்டு வச்சுட்டே இருக்கீங்க, வடநாட்டுக்காரங்களுக்கு இடம் இல்லை, வேலை இல்லைன்னு. ரைட்டு. இங்கே வேணால் அதை படிக்கிற ஒரு சில தமிழர்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் வடநாட்டில் நிறைய ஊர், ஒடிசா, பீகார், வெஸ்ட் பெங்கால், நிறைய ஊரில், டெல்லி, அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு நீங்கள் எந்த வகையில் பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க? அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க தமிழர்கள் குடும்பங்கள், அவங்களுக்குலாம் என்ன ஆக போகுது? இங்கே நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்ச அந்த வடநாட்டுக்காரங்க அங்கே இருக்கிற நம்ம அப்பாவி தமிழர்கள் எதுவும் செய்ய மாட்டாங்களா? இதே பதிலடி கொடுக்க மாட்டாங்களா? சொல்லுங்கள். அங்கே இருக்க தமிழர்கள் என்ன பாவம் பண்ணாங்க? ஸோ பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க. அதுக்காக பயந்துகிட்டே இருக்கணுமா சார்? நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரல. லொல்லு பண்ணுறவன், திமிர் எடுத்தவன், குறும்பு பண்ணுறவனை யாருன்னு பாருங்கள், அந்த டீமை ஒதுக்கி வைங்க. அந்த குறிப்பிட்ட நபரை வேலைக்கு சேர்த்தாதீங்க, அந்த குறிப்பிட்ட நபருக்கு வீடு கொடுக்காதீங்க. எல்லா அமைப்புலையும் எல்லாமே ஒழுங்காக இருக்கா சார்? சொல்லுங்கள்.
ஒட்டுமொத்தமாக வடக்கன்ஸ், ஒட்டுமொத்தமாக நார்த் இந்தியன்ஸ் எப்படி சொல்லுங்கள்? ஏற்கனவே வந்து மதராசி ஜாவோ அப்படிம்பான் நார்த் இந்தியா போனீங்கன்னா. இந்த பக்கம் கேரளா போனீங்கன்னா பாண்டி போய்க்கோ அப்படிம்பான். எங்கே போனாலும் நம்ம தமிழ்நாட்டுக்கார அடி வாங்குறான். புரிஞ்சுக்குங்க. அதுக்கு இன்னும் வேதனையான பல விஷயங்களை உருவாக்குறதுக்கு இந்தியாவுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் திருப்பூரில் நடக்கும்போது, ஏன்னா திருப்பூருங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் பார்வை கொண்ட இடம். ஏற்கனவே நைஜீரியர்கள் பிரச்சனை அப்படிங்கிறப்பவே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண முடியல. நைஜீரியக்காரங்களாம் இங்கே திருப்பூரில் இருக்கிறவங்க எல்லாம் கை வைக்கும்போது பிரச்சனை பண்ணும்போது போலீஸ்னால் எந்த ஸ்டெப் எடுக்க முடியல. இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம். அதே மாதிரி தான் இப்போ நார்த் இந்தியா ப்ராப்ளமும் சரி. நீங்கள் உங்கள் கொள்கை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களா? கொடுக்காம இருங்க. அதை ஏன் நீங்கள் பப்ளிக் பண்ணுறீங்க? வேலை கொடுக்கலையா? கொடுக்காதீங்க. ரூம் இல்லையா? இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. பப்ளிக்காக அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகமாகுமா? வெறி ஜாஸ்தியாகுமா? இதே வேலையை நம்ம ஊரில் காட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுமா? தயவு செய்து இந்த அமைப்புகளை யார் உருவாக்குறீங்களோ, அரசியல் கட்சியும் தெரியாது, தனியார் அமைப்புகளும் தெரியாது, இல்லை சமூகத்தில் இருக்கக்கூடிய தவறான நபர்களா சரியான நபர்களா எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் யாராக வேணால் இருந்துக்குங்க. எங்கேயாவது ஒரு அப்பாவி தமிழன் பாதிக்கப்படுவான், அவன் கண்ணீர் விடுவான். பார்த்துக்குங்க. திருப்பூர் இங்கே வந்து ஜாதி மதம் மொழி எதுவுமே இடம் இல்லைங்க. அப்படி வளர்ந்த ஊர் தான் இது. ஏதோ ஒரு முஸ்லீம் உருவாக்கின ஒரு மிஷின், ஒரு முஸ்லீம் கண்டுபிடிச்ச ஒரு மிஷின், ஏதோ ஒரு வடநாட்டுக்காரங்க கொடுத்து வச்ச இடங்கள், ஏதோ ஒரு மலையாளி கண்டுபிடிச்சி கொடுத்த ஒரு உழைப்பு, ஏதோ ஒரு கன்னடக்காரங்க கண்டுபிடிச்சி கொடுத்த ஒரு இடங்கள், தெலுங்கர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்த ஒரு உழைப்பு, இப்படி நிறைய கலவைகள் திருப்பூரில் கலந்துருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஜாதியோ குறிப்பிட்ட மதமோ குறிப்பிட்ட இனமோ மட்டும் இல்லை, இது கலவையான ஊர், பின்னல். அதனால தான் பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒற்றுமைக்கும் உழைப்புக்கும் நிகராக ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஊர் தான் திருப்பூர். அதில் இந்த மாதிரி வேண்டாங்க. தயவு செய்து நிறைய சங்கங்கள் இருக்காங்க, தொழில்துறையினர் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்கிறீங்க. ஒட்டு மொத்தமாக நம்ம இப்படி வந்து குற்றச்சாட்டு வச்சு வடக்கன்ஸ் நார்த் இந்தியன்ஸ் போடுறது சரியாக தான் இருக்காது. பின்விளைவுகள் நம்மளை பாதிக்கும். நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய அப்பாவி தமிழர்கள் வெளியூரில் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. இது ஒரு சீரியஸான பிரச்சனையாக மாறும். வேணாம். கொள்கைகள் தனியாக வச்சுக்கலாம். பிரச்சனை யார் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் ஸ்டெப் எடுத்து நம்ம வந்து இனம் கண்டு அவங்கள அகற்றிடுவோம். அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு கமிட்டி போடுவோம். குறும்பு பண்ணுறவங்கள பேசுவோம், குறும்பு பண்ணுறவங்கள தூக்குவோம். அதை விட்டுட்டு யோசிச்சு பாருங்கள். ஒரு 3-4 வருஷமாக அவங்க இல்லைன்னா திருப்பூர் இந்தளவுக்கு உற்பத்தி நடந்திருக்குமா? சொல்லுங்கள். திருப்பூர் மட்டும் இல்லை, நான் முதல்ல சொன்ன மாதிரி கோவை, கரூர், ஈரோடு, ராஜபாளையம், மதுரை. அதனால் தயவு செய்து இப்படி ஒட்டு மொத்தமாக நார்த் இந்தியனுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், வீடு கொடுக்க மாட்டேன். நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகளை, தமிழர்களை நினச்சி பாருங்கள். சரிங்களா? இது நம்மளுடைய டாலர் சிட்டி மூலமாக உங்களுக்கு நான் விடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், பணிவான ஒரு கோரிக்கை. பரிசீலனை செய்யுங்க. மற்றபடி நான் வந்து அவன் சரி இவன் சரி, இவனுக்கு ஜால்ரா அவனுக்கு ஜால்ரா அந்த உள்ளேயே நான் போகல. பின் விளைவுகள் எப்படி போகும், அதை எப்படி முன்னெச்சரிக்கையாக நம்ம அணுகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே தவிர பயந்துக்குங்க, விட்டுருங்க, பாவம் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அனர்த்தம் பண்ணிக்காதீங்க. யோசித்து செய்யலாம். அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களை வந்து செஞ்சிட்டோம்னா பின்னாடி வருத்தப்படக்கூடியது நம்மளுடைய நண்பர்களும் நம்ம சகோதர சகோதரிகளும் தான். வாருங்கள், இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.